சூரியோட மண்டாடி படத்துக்கான ஆந்திரா தெலுங்கானா தியேட்டரிக்கல் ரைட்ஸை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வாங்கியிருக்காங்க. செப்டம்பர் 10 படம் ரிலீஸ் ஆக போகுது. பலன் தி பாய் படம் ஜூலை 31 ஜி5ல பிரீமியர் ஆக போகுது. இது அபிஷியலாவே ஒரு போஸ்டர் விட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யூத்ங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் படத்துக்கு அப்புறமா கென் கருணாஸ் இப்ப ராஜன் வகேரா படத்தோட ஷூட்டிங்ல நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இன்னொரு படமும் பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோவா கமிட் ஆயிருக்காரு. யாரு டைரக்டர் அப்படின்னா கட்டா குஸ்தி படத்தோட டைரக்டர் செல்லா ஐயாவு தான். இவர் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறது. சீக்கிரமே படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போறதா சொல்லப்படுது. அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா நான் சொல்றேன். ரகவா லாரன்ஸுக்கு இப்ப கரண்டா பென்ஸ் கஞ்சனா 4 2 மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. இந்த படங்களோட ஷூட்டிங் அப்புறமா இந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு அஜய் ஞானமுத்து டைரக்ஷன்ல தான் ஒரு படம் பண்ண போறது அனிஸ் வந்திருக்கு. இவங்க காம்போல ஆல்ரெடி படம் பண்ண போறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லிருப்பேன். இப்ப இந்த பென்ஸ் கஞ்சனா 4 படத்துக்கு அப்புறமா இந்த அஜய் ஞானமுத்து படத்துக்கான ஷூட்டிங் தான் ஸ்டார்ட் ஆக போறது அனிஸ் வந்திருக்கு. அஜய் ஞானமுத்துக்கு இப்போ டிமாண்ட் கலனியோட பார்ட் 3 ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் லாரன்ஸ் மூவிக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல அவர் இறங்கிடுவாரு. டிமாண்ட் கலனி 3 படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா லாரன்ஸ் படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் பெரிய அளவுல எகிரும். கார்த்திக் சுப்ராஜ் அடுத்து டைரக்ஷன் பண்ற மூவில அதர்வா பிரபுதேவா உபேந்திரால நடிக்கிறாங்க. இந்த மூவிக்கான ஷூட்டிங் இப்ப கொடைக்கானல்ல போறது அனிஸ் வந்திருக்கு. சீக்கிரமே படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் விட போறாங்க. சிம்புவோட அடுத்த படத்தை கீர்த்தி சுரன் டைரக்ஷன் பண்ண போறதா ஆல்ரெடி ஒரு நியூஸ் வந்துச்சு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல இதை பத்தி சொல்லிருப்பேன். இப்ப இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வரப்போறது அனிஸ் வந்திருக்கு. சாயா பேங்கர் இந்த மூவிக்கு மியூசிக் பண்ண போறாரு. சித்தாரா என்டர்டைன்மெண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. பென்ஸ் மூவிக்கான ஷூட்டிங் ஃபுல்லா முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னதுக்கான ஷூட்டிங் முடியல, ஷூட்டிங் இன்னும் இருக்கு. இதை பத்தி டீடைல்டா ஒரு வீடியோல பேசிருப்பேன். சோ தெளிவா தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க. இதை பத்தி ஏற்கனவே நிறைய வீடியோல நான் பேசிருக்கேன். சோ நீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். AK64க்கு ப்ரொடியூசர் கிடைக்காத காரணம் அஜித்தோட சம்பளம் தான். அஜித் இந்த மூவில எப்பவும் கேட்கறதை விட அதிகமான சம்பளம் கேட்கறதா சொல்லப்படுது. அதனாலதான் ப்ரொடியூசர் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அஜித் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதும் நல்லது தான். இந்த AK64 பெரிய ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப அவர் கேட்டதை விட அதிக சம்பளம் கொடுக்க கூட அடுத்து ரெடியா வருவாங்க. ஒடிசே அருள்வான் மூவிக்கெல்லாம் ரிவ்யூ கேக்குறீங்க. அருள்வான் மூவிக்கான ரிவ்யூ நான் அன்னைக்கு ஷார்ட்ஸா போட்டுட்டேன். சோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஒடிசே படம் இன்னும் நான் பார்க்கல. நாளைக்கு தான் மோஸ்டா பார்ப்பேன். ஜமா பரிமளா அன்கோ மூவில ஹிட்டா ஃபிளாப் பண்ணி கேக்குறீங்க. பரிமளா அன்கோ படம் ஃபிளாப் தான். ஜமா படம் டீசெண்டா போச்சு. இந்த மூவிஸ்க்கான வசூல் எல்லாம் நான் ஸ்கிரீன்ல போடுறேன். ஒரு சில பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் எல்லாம் கமெண்ட்ல இருந்துச்சு. அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நான் கமெண்ட்ல ரிப்ளை பண்ணிருக்கேன். கஷ்டப்பட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது எந்த சாங் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் குட்டி மூவில வரக்கூடிய யாரோ என் நெஞ்சை தீண்டியது சாங் தான். இது எனக்கான ஃப்ரேம். இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.